எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நான் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். தாவீதுக்கு மாத்திரம் ஆண்டவர் நன்மை செய்யல, இந்த காலையில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல முடிந்த வரைக்கும் நம்ம கர்த்தரை பாடி ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று சொல்லி சேர்ந்து பாடி உயர்த்துவோமா? நல்லா உற்சாகத்தோட கைகளை தட்டி தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா, தேவனுக்கே. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா கர்த்தருக்கே. ஆமென். அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. நல்ல சபையார் ஒரு மனதோடு சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். சொல்லுவோமா? எங்கள் காலடி வழுவிடாமல் ஸ்திரப்படுத்தும். எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்து சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. சபையார் நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே. எஸ், அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர். பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் நடுவே கர்த்தர் வந்திருக்கிறார். ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்கள் நல்ல நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை பாடுவோம். கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் சொல்லி பாடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய். அல்லேலூயா தேவனுக்கே. நல்ல கரங்களை அசைத்து கர்த்தருக்கே. சபையார் நல்ல கரங்களை அசைத்து ரெண்டு கரங்களை அசைத்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. தேவ பிரசன்னம்
இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன நன்மை. நான் சொல்லுவேன், நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை தாமதமாகலாம், ஆனா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தாமதமாகுதுன்னு சோர்ந்து போகாதீங்க. ஜனவரி மாதம் நடந்திருக்க வேண்டியது நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அவர் வேலை வரும் பொழுது எந்த மனுஷனும் தடை பண்ணவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாம், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா சொல்லுவாமா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறி கொண்டாரே. பெருமையாளரை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சபையார் பாடுவோமா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. சொல்லுவாமா. பா நீங்க கூடவே வந்தீங்களப்பா, இந்த மாதமும் என் கூட வாங்க ஏசப்பா. நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானே கையடித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆராதிப்போமே இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிற உனக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர், நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஹல்லேலூயா. கரங்களை சொல்லும். ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை
தலைமுறையா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் நம்மை பெருக வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை கீழே வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உதறி தள்ளின உங்களை ஆண்டவர் அநேக கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படுகிற ஒரு பாத்திரமா தேவன் நம்முடைய சபையை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். ஆமென். முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் இருந்த நம்மை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் உங்களை மன்னும் தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் என்னைக்கோ மரித்திருக்க வேண்டியது, என்னைக்கோ நம்ம இந்த பூமியில நம்ம பேரெல்லாம் எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னு சொன்னா அது அவருக்காக வாழ. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில ஏன் ஆண்டவரை நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நீ எனக்காக வாழும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விடுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விடுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே இருபையினால் தான் வாழ்கின்றேன், இருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. அர்ப்பணித்து சொல்லுவாமா, வாழ்வே நீர்தானையா. உணர்ந்து சொல்லுவாமா, ஏசப்பா வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையில் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஒவ்வொருவரும் சொல்லுமா, ஏசப்பா வாழ்வே நீர்தானா. என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. சொல்லி அர்ப்பணிப்போமா. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருவர் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தன் இருதயத்தில் நினைத்து வீட்டுக்கு போகாமல் திரும்பி வந்து, இயேசுவே உமக்கு நன்றி, நான் வரும்போது வேதனையோடு இருந்தேன், பிரச்சனையோடு இருந்தேன், வியாதியோடு இருந்தேன், என்னை சுகமாக்குனீங்களேன்னு சொல்லி, எனக்கு உதவி செய்தீங்களேன்னு சொல்லி, எனக்கு நன்மை செய்தீங்களேன்னு சொல்லி ஒருவன் நன்றி சொல்ல கூடுமானால் கர்த்தர் சபை நடுவே எத்தனையோ அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியமான காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆமென். நீரானையா. நல்ல அந்நிய பாஷையில தாராபா காபாலா தாராபா ஷாபாபா பாபா ரே காபாலா துராபா காபாலா தாராபா. நல்ல கர்த்தரை துதிங்க. ஒரு புது கிருபை, ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டு மகளே, மகளே, உனக்குள்ள கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை கர்த்தர் அனல் மூட்டும்படி விரும்புகிறார். நீ ஏதோ ஒரு காரணத்தினால் சோர்ந்து போய் இருக்கிறாய். நீ சோர்ந்து போய் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அந்த இடத்தை விட்டு, உன் தூசியை விட்டு உதறி எழும்பும்படி கர்த்தர் இந்த காலவழியிலே நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில ரகபால தரபா கபால தரபா. ஓ ஹல்லேலூயா. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை
தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். உதவி செய்கிற கர்த்தர், உனக்கு உதவி செய்தவர் இன்னும் கர்த்தர் செய்வார். என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்ய கிருபை. சோர்ந்து சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு உதவி அனுப்புவார். ஒரு உதவியை கர்த்தர் செய்வார். ஆமென். அதின் காலத்தில் கர்த்தர் சகலத்தின் நேர்த்தியை செய்கிறவர். உன் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவர். ஆமென். ஷாராபா காபாலா தராபா சந்தனமா ஏகாலா தராபா கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லி ஆராதிப்போம். நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுமா ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. சபையிலே சதா காலமும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் நல்ல வாயில திறந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை சுற்றில் இருக்கிற எல்லா நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவர். ஓ, நம்மை விடுதலையாக்க நல்லவர். நம்முடைய வலது கரத்தை பிடித்தவர். அவர் கடைசி வரைக்கும் நடத்த உண்மையுள்ளவர். தேவன் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஷகாபால தரபௌ சண்டனமா கரபால தரபா. ஓ ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. சபையார் யாவரும் உணர்ந்து ஆயிரம் பாடல்களோ. Thank you Lord. என் உயிர் காலம் Yes. Amen. ரட்சிப்பை உயர்த்திடுவே. எதிர்க்கிறவர் முன்பிலும், தள்ளினவர்கள் மத்தியில், தள்ளினவர் மத்தியில் பந்தியாய
அன்பாக கனம் பண்ணினீங்களப்பா. அன்பாக கனம் பண்ணினீர். மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவரே, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். இயேசுவே, கரங்களை அசைத்து, ரெண்டு கரங்களை அசைத்து இயேசுவே, இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. தூபம் போல் என் ஜெபங்கள் அர்ப்பணிப்போடு படுமா ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி காதருகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி காதருகிறே, விரைவாய் உதவி செய்யும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம் யாவரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருடம் தொடங்கி இந்த 31 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் முகத்தை பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, வாலாக்காமல் தலையாக்குகிறவரே சொல்லுங்க. சத்தம், உங்கள் சத்தம் பரலோகத்துக்கு உயரட்டும். கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, என் தலையை நிமிர பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் ஆவியில் நிரங்கி பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, உங்கள் சத்தம் பரலோகத்திற்கு நேராக உயரட்டும். வானம் திறக்கப்படட்டும். கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஷகா ரபா கபா லபா ஓ ரிபா கபா லபா கபா லபா ஓ ரிகா ரபா லபா கபா லபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நன்றாக ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி ஓடி
ஓடி வந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஷாகா ரபா கபா லபா. நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் ஆண்டவரே சத்துருனை உயிரோடு விழுங்கிருப்பான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் வலது பக்கத்தின் நிழலாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷாக்கா ரப்பா காப்பா லாப்பா காப்பா லாப்பா ரப்பா தரா லாப்பா. நல்லா நன்றாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய குடும்பத்தை நடத்தினார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஓடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவர் பார்த்து கேட்டார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, இவன் ஒருவன் மாத்திரம் வந்து தேவனை மகிமைப்படுத்தினானே என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். இந்த காலையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு நேரிட்ட எல்லா தீமைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடக்காத நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என் குடும்பத்தை ஆளுகை செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் குடும்பத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? நன்றாக கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோக தேவனுக்கு நேராக 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை நடத்தி வருகிறீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தி வருகிறீரப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உமது கிருபை அல்லவா எங்களை தாங்கி கொண்டது. ஹல்லேலூயா. சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற நேரங்களில் கர்த்தர் எங்கள் அக்கினி மதிலாய் காத்து கொண்டீரே, நன்றியப்பா, நன்றியப்பா. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்தீரே, நன்றியப்பா. கோடா கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷாக்கா ரபா லபா கபா லபா. அப்படியே பரிசுத்த ஆவிக்குள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருங்கள். உங்கள் சத்தம் உயரட்டும். ஷாக்கா ரபா கபா லபா ரபா கபா லபா கபா லபா ரபா தபா லபா ஓ ரிபா கபா லபா லபா ரபா தரா லபா கபா லக்கா தரபா லக்கா ஷாக்கா ரபா கபா லபா ரபா தரா லபா ஷாக்கா ரபா கபா லபா ரபா லபா ரபா தரா லபா. ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா சமாதானத்துக்காக சோத்திரம், நல்ல பரிசுத்த வாழ்க்கைக்காக சோத்திரம், விசுவாச வாழ்க்கைக்காக சோத்திரம், ஜப நிறைந்த வாழ்க்கைக்காக சோத்திரம், வேத தியான நேரங்களுக்காக சோத்திரம், நல்ல ஜெபிக்கிற கிருபைகளுக்காக சோத்திரம், ஊழியம் செய்ய கொடுத்த பாக்கியத்திற்காக சோத்திரம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ள, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்தினாரே. 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணீரோடு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க. என்னுடைய சத்தம் அல்ல, உங்க சத்தம் உயரட்டும். கொஞ்ச நேரம் உங்கள் சத்தம் உயரட்டும். இந்த சத்தம் போதாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. கண்ணீரோடு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க. ஷாக்கா ரபா கபா லக்கா ரபா கபா லக்கா ரபா கபா லபா. எத்தனை ஆயிரமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஷாக்கா ரபா லபா ரபா கபா லபா ரபா தரா லபா கபா லக்கா ரத ரலபா லபா தரா லபா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை அல்லவா. ஷாக்கா தரலபா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னாரே. ஷாக்கா ரபா கபா லபா லபா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னாரே. ஷாக்கா ரபா கபா லகா ரபா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. ஷாக்கா ரபா லபா ரபா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசினாரே. ஷாக்கா ரபா. ஆலோசனை தந்து உள்ளந்திரியங்களை உயிர்ப்பித்து நடத்தினாரே. ஷாக்கா ரபா கபா லபா. நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நமக்கு வழிகாட்டி
வழிகாட்டி நடத்தினாரே. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. அன்னவஸ்திரம் கொடுத்து ஆதரித்தாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய திருச்சபைக்காக 2 கைகளை உயர்த்தி நன்றாக சோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபைக்காக நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் நீர் எழுப்பி தந்த சபைக்காக சோத்திரம், என்னுடைய சபைக்காக சோத்திரம் சொல்லுங்க. எங்கள் சபைக்காக சோத்திரப்பா. இந்த சபையில் எங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்த கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையின் மூலமா இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த சபையின் மூலமா இந்த தேசத்தை ஆசீர்வதித்து இருக்கிறீரே. நன்றி அப்பா. சோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. ஷாக்கா ரபா, எங்கள் சபையை முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தலைமை போதகருக்காக சோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருகுமே. ஷாக்கா ரபா காபா லாபா ரபா லாபா. தலைமை போதகருடைய குடும்பத்திற்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லா சபை மக்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சபையில நீர் நடப்பித்த அற்புதங்களுக்காக சோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. சபையில நீ நடப்பித்த அற்புதங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சபையில் நீ செய்த அதிசயங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சபையில சேர்த்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஷாக்கா ரபா காபா லாபா ரபா தரா லாபா. நன்றாக கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எசப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்க ஒரு நாவு போதாது ஐயா. சொல்லுங்க. உம்மை துதிக்க ஒரு நாவு போதாது ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முடிந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அர்ப்பணிப்போம். முடிந்தவர்கள் மாத்திரம், முடியாது நின்று கொண்டிருங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ரத்தம் ஒரு விசை கூட என்னை கழுவட்டும் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை உயர்த்தி கேளுங்கள். ஆண்டவரே, உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவாவிட்டால் அவருடைய கிருபை நம்மேல் இருக்காது. ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவட்டும். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, ஒரு விசை கூட என் ஆவியை உம்முடைய ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. ஒரு விசை கூட என் ஆத்துமாவை உம்முடைய ரத்தம் கழுவட்டும். ஒரு விசை கூட ஆண்டவரே என் சரீரம் முழுவதையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய கிருபையின் ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். உமக்கு விரோதமாய், பரத்திற்கு விரோதமாய் நான் செய்த எந்த பாவத்தையும் மன்னியும் ஆண்டவரே. கீழ்ப்படியாமைகளை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த பாவத்தையும் மன்னியும் அப்பா. தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே. என் வார்த்தையின்படி நடக்கிறவனே கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அவன் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கிறாரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வாழ்க்கை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சொல்லுங்க, அந்தரங்க எந்த விஷயத்திலும் பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உமக்கு முன்பு குற்றமற்றதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே? என்னுடைய ஆவி சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் உமக்கு முன்பு குற்றமற்றதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. குற்றமற்றதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டீரோ, கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என்னை நீர் எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. நீர் என்னை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், நீ என்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசி என்று நீர் சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து
கொள்ளுகிற ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. கேளுங்க, உம்முடைய சுத்தத்தின் பூரண நிச்சயத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. என் மன கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என் இருதய கடினங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் ஆண்டவரே நடுவில் எந்த தடையும் இருக்கக்கூடாதப்பா. உம்முடைய முகத்தை மறைக்கிற எந்த பாவமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஷாக்கா ராபா லாபா காபா லாபா சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை மறைக்கிற எந்த பாவம் என் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. எந்த முரட்டாட்டமும் என் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. யாரையும் மன்னிக்காத குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உங்கள் இருதயத்தின் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் இருதயம் நவமான இருதயமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயம் சுத்தமான இருதயமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஷாக்கா ராபா லாபா லாபா காபா லாபா ரபதர லாபா. ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தாத வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. கைகள் உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நீர் என்னை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை உமக்கு முன்பு சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. நீர் மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே. கைகள் உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. என்னை நீர் பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கும் ஆண்டவரே. நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லணும் ஆண்டவரே. நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லணும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. தானியேல் 6:16 சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். 2 கைகள் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே. இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் இரவும் பகலும் உம்மை ஆண்டவரே ஓயாமல், இந்த வார்த்தை சொல்லுங்க, ஓயாமல் இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிற கிருபையை என் குடும்பத்திற்கு எனக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கொலோசியர் 4:2 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற கிருபையை தாங்கப்பா. 2 கைகளை உயர்த்தி கேளுங்க. 2 கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தம் உயரட்டும். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிற, இடைவிடாமல் சோத்திரம் பண்ணுகிற அந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் உமக்கு சோத்திரம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். அப்போஸ்தலர் 6:4 சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் வேதத்தை நாங்கள் தியானிக்கணும், இடைவிடாமல் வேதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கணும் ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் அந்த கிருபையை தாங்கப்பா ஆண்டவர். மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம், நமது மூலமாய் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. என் மூலமா சொல்லுங்க, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மூலமா ஒரு சிலரையாவது ரட்சிங்கப்பா, ஒரு சிலரையாவது ரட்சிங்கப்பா. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், சாத்தானுடைய பிரியில் இருக்கிற ஜனங்கள், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை என் மூலமா உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவருக்கு. என் கரங்கள் மூலமா, என் வாயின் வார்த்தையின் மூலமா நீர் ரட்சிக்கணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவரே, நீர் இந்த மாதத்தில் நீர் என்னை பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உமக்கு சோத்திரம். அப்படி எழுந்து நின்று நம்முடைய சபையின் ஆராதனைகளுக்காக எல்லாரையும் எழுந்து நின்று சபையின் ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, கைகளை உயர்த்துவது ஆண்டவரை உயர்த்துவதற்கு அது இணையாக இருக்கிறது. 2 கைகள் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபைக்காக சோத்திரம்ப்பா, சபையில் நடக்கிற ஆராதனைகளுக்காக சோத்திரம். இதுவரைக்கும் இல்லாத தேவ மகிமை. இந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாரும் கண்ணீரோடு சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத தேவ மகிமை, இதுவரைக்கும் இல்லாத தேவ பிரசன்னம்,
இதுவரைக்கும் இல்லாத தேவ வல்லமை எங்கள் சபையில் நீர் கட்டளை இடனப்பா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். அப்பா பிதாவே, எங்கள் சபையை கண்ணோக்கி பாரும். இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே ஆண்டவரே, இந்த பட்டணம் அறியணும் ஆண்டவரே. இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்லணும் ஆண்டவரே. இந்த சபையில் அற்புதங்கள் நடக்கிறது என்று ஜனங்கள் அறியணும் ஆண்டவரே. நீர் எங்கள் சபையில் உங்க மகிமையை கட்டளை இடும் ஆண்டவரே. எங்கள் சபையில் உங்க மகிமையை கட்டளை இடும் ஆண்டவரே. ஷாக்கா ரபா, கொஞ்ச நேரம் ஆவியில நேர்மை பாஷையில் பேசிக் கொண்டிருங்கள். எல்லாரும் சத்தத்தை பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஷாக்கா ரபா, நம்ம சபைக்கு மேலாக வானம் திறக்கப்பட்டு இருக்கட்டும். தேவ தூதர்கள், ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கட்டும். NLCC சபைக்காக சோத்திரம், ஆலந்தூர் சபைக்காக சோத்திரம், போரூர் சபைக்காக சோத்திரம், குன்றத்தூர் சபைக்காக சோத்திரம், குறுக்குப்பேட்டை சபைக்காக சோத்திரம், ஆங்கில சபைக்காக சோத்திரம், தெலுங்கு சபைக்காக சோத்திரம், இந்தி சபைக்காக சோத்திரம், சிறுவர்கள் ஆராதனைக்காக சோத்திரம், வாலிபர்கள் ஆராதனைக்காக சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட எல்லா ஆராதனைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆராதனையிலும் உங்க மகிமை இருக்கணும் ஆண்டவரே. எல்லா ஆராதனையும் உங்க பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. எல்லா ஆராதனையும் உங்க தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம் இருக்கணும் ஆண்டவரே. ஷாக்கா ராபா காபா லாபா ராபா தாரா லாபா ஷாக்கா பாரா தாரா லாபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சபைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனம் புதுவாழ்வு குழுக்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, புதுவாழ்வு குழுக்கள். ஆண்டவரே, எங்கள் சபையில் 1600க்கு மேலா இருக்கிற அந்த புதுவாழ்வு குழுக்களுக்காக 2 கைகள் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்தந்த வட்டாரத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா புதுவாழ்வு குழுக்களும் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வட்டாரத்தில் இருக்கிற இருளை மாற்றுகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிற குழுக்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வட்டாரத்தில் இருக்கிற பிசாசின் கிரிகள் எல்லாம் அந்த குழுக்கள் ஆராதிக்கிற வேலையிலே ஆண்டவரே அகற்றப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வட்டாரத்தில் இருக்கிற, அந்த வட்டாரத்தின் மேல் இருக்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷாகா ராபா காபா லாபா ரபா லபா லபா ரதர லபா. 2 கைகள் உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுங்க. எங்கள் சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா புதுவாழ்வு குழுக்களையும் உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். புதுவாழ்வு குழு மூப்பர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த புதுவாழ்வு குழுவில் வருகிற விசுவாச குடும்பங்களை உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகிமை அந்த குழுக்களில் காணப்படட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்கள் அதில் வந்து ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த குழுக்களிலே ஆண்டவரே தினந்தோறும் ஞானசானம் எடுக்கணும். இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில தினந்தோறும் ஞானசான ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றாக 2 கைகள் உயர்த்தி சொல்லுங்க. 2 கைகள் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சொந்தமாக, பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்றாரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. தினந்தோறும் எங்கள் சபையில ஞானசான ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறபோது ஆண்டவரே, கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தை எங்கள் சபையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் தெருக்களில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஆண்டவருக்கு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் பண்ணுங்க. அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே. மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்றையிலிருந்து 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற போகிறது. அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய சபையில ஜெப விஷயத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளை இடணும். சபை மக்கள் எல்லாம் ஓடி வந்து இந்த 40 நாட்களும் முகம் கூப்புற விழுந்து அழுது புரண்டு ஜெபிக்க வேண்டுமே. கைகள் உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் எல்லாரும், இந்த வார்த்தையை சொல்லுங்க, எங்கள் சபை மக்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறவர்களா இருந்தாலும் ஒரு நேரம் உபவாசத்தோடு சபைக்கு வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வந்து ஜெபிக்கணும். முதியவர்கள் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே.
ஆண்டவரே சகோதரிகள் வந்து ஜெபிக்கணும், கணவர்மார்கள் வந்து ஜெபிக்கணும், பெண்கள் வந்து ஜெபிக்கணும், வாலிபர்கள் வந்து ஜெபிக்கணும். 2 கைகள் உயர்த்தி இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் எங்கள் சபையில் உங்கள் தேவ மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் அந்த காரியத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்கள் சபையின் மூலமாய் நடக்கிற ஆண்டவரே எல்லா ஜபங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நானும் என் தேவனும் என்று தனித்து ஜெபிக்கிற ஜபத்திலே மக்கள் ஓடி வந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. உடன்படிக்கை ஜபத்தில் ஓடி வந்து ஜனங்கள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இரவு நேரங்களில் குடும்பங்களில் 2 கைகளை உயர்த்தி கேளுங்க. குடும்பங்களில் இரவு நேரங்களில் எங்கள் சபையில் நல்ல ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே. நல்ல எல்லா குடும்பங்களும் இரவு நேரங்களில் கைகள் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும். எல்லா குடும்பம் நம்ம சபைக்குள் வருகிற எல்லா குடும்பங்களும் இரவு நேரங்களில் கூடி ஆராதிக்கட்டும், கூடி ஜெபிக்கட்டும். அல்லேலூயா. இரவு 11:30 மணி முதல் இரவு 12:30 மணி வரைக்கும் ஜாமக்காரன் ஜபத்தை வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பமாக ஜெபிக்கட்டும். இரவு நேரங்களில் குடும்பங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கட்டும். அதிகாலையில் குடும்பங்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்கள் சபை குடும்பங்களுக்கு நீ தருகிறதற்காய் சோத்திரம். கர்த்தர் ஜபத்தை கேட்டு இன்று மாதத்திலே ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் எல்லா குடும்பங்களும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் நீர் மாற்றப் போகிற கிருபைகளுக்காக சோத்திரம். கணவர்மார்கள், மனைவிகள், ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 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 ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மார்ச் 12ஆம் தேதி ஓய்கோஸ் தினமாக இருக்கிறது. அந்த நாட்களில் 2000க்கு மேலான புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். ஏற்கனவே கிறிஸ்துமஸ் நாட்களிலே சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் நாட்களில் கடந்த வருடங்களில் சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட எல்லா மக்களும் ஆண்டவரே வருகிற மார்ச் மாதத்தில் ஓய்கோஸ் மூலமா ரட்சிக்கப்படுகிற மக்களை எல்லாம் கர்த்தர் சபையில சேர்த்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். நம்முடைய NLCC திருச்சபைக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கைகளை பிடித்து கொள்ளுங்க. சகோதரிகள் கைகளை பிடித்து கொள்ளுங்க. சகோதரர்கள் கைகளை பிடித்து ஒரு மனமாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனம். ஷாக்கா ரபா கபா. கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. ஷாக்கா ரபா. இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் சத்துரு எத்தனையோ காரியங்களை செய்கிறான். ஆனால் ஜெயம் கர்த்தருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஷாக்கா ரபா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஷாக்கா ரபா கபா லபா. அப்படி அந்நிபாஷையில் ஜெபம் பண்ணி கொண்டு ஆண்டவரே எங்கள் NLCC சபைக்காக சோத்திரம். அந்த சபையின் தரிசனத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. அந்த கட்டுமான பணிகளுக்காக சோத்திரம். தடை வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு தடையும் வரக்கூடாதப்பா. ஆவில நேரமே வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். உன்னுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஷாக்கா ரபா. அகித்தோப்பில் ஆலோசனைகளை அவமாக்கின கர்த்தர் அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, பேசுகிற, அதற்கு விரோதமாய் திட்டம் போடுகிற மனிதனுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஷாக்கா ரபா கபா லபா ரபா லபா. ஷாக்கா ரபா லபா ரபதர லபா. கர்த்தர் அவர் செய்து முடிப்பா. ஷாக்கா ரபா கபா லபா ரபா லபா லபா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். ஷாக்கா ரபா லபா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. அந்த சபையை சுற்றிலும் இருக்கிற 75 ஏரியாக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த 75 ஏரியாக்களில் இருந்தும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த சபையை நோக்கி ஓடி வரணும் ஆண்டவரே. ஷாக்கா ரபா. அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் அந்த சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவரே. இரவும் பகல் அந்த ஏரியாவில் அந்த சபையில் ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வட்டாரத்தில் வானம் திறக்கப்படணும் ஆண்டவரே. அந்த வட்டாரத்திற்கு இருள் இயேசுவின் நாமத்தில் மாறணும் ஆண்டவரே. அந்த வட்டாரத்துக்கு மேலா இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஷாக்கா ரபா கபா லபா ரபா தரா லபா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய கரத்தில் அந்த NLCC சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அதை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க கட்டி கொடுங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். சபையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம்
இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுத வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆனதே எல்லா வித ஆண்டவரே போன் மீடியா அடிக்ஷன் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. பிசினஸ் செய்கிறவர்களுக்காய் கையில் உயர்த்தி ஜெபம் ஆண்டவரே. எங்கள் சபையிலே பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலைகளை, அவருடைய தொழில்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உலகத்தில் எந்த லாக்டவுனா இருந்தாலும், எந்த காரியங்கள் தடையா இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலோ நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிறவர்கள், முதியவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, இரண்டு கைகளை உயர்த்தி நம்முடைய தேசத்தில் வருகிற வருடத்தில் தேர்தல் நடக்க போகிறது. கர்த்தருடைய சித்தம் அதில் விளங்கணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் தேச தேர்தலிலே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதி, எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் சமாதானம் கொடுங்க ஆண்டவரே. கடைசியாக நம்முடைய தலைமை போதர் குடும்பத்துக்காக இரண்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளும். இன்னும் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பாஸ்டருக்காக சோத்திரம் அப்பா. பாசமாக்காக சோத்திரம். சார்டி பாஸ்டர் குடும்பத்துக்காக சோத்திரம். பென் பாஸ்டர் குடும்பத்துக்காக சோத்திரம். மெல்லின்ஸ்டர் குடும்பத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. சபையில் ஊழியம் செய்கிற எல்லா ரீஜனல் போதகர்களுக்காக சோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லா ஏரியா போதகர்களுக்காக சோத்திரம். எல்லா எல்டர்களுக்காக சோத்திரம். எல்லா சபை மக்களுக்காக சோத்திரம். சபையில வேலை செய்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. இரண்டு கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் சோத்திரம். எங்கள் ஜபத்தை எல்லாம் நீர் கேட்டதற்காய் சோத்திர. கைகளை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் தயவு செய்து இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கும்படி அன்போடு கூட கேட்கிறோம். தயவு செய்து முன்னே வாருங்கள். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் என்னுடைய வலது பக்கத்திலும், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் என்னுடைய இடது பக்கத்திலும் வரும்படி கேட்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கும்படி, அங்கேயே நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறோம். சபையார் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அப்படி கண்களை மூடி, பரலோகத்தின் தேவனே, வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த புதிய வருஷத்தையும் காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே வேலி அடைப்பீராக. இந்த வருஷத்தில் நல்லா ஜெபிக்க, உம்மை தேட, உமக்கென்று வாழ, ஆவியில் அனலாயிருக்க, தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு பசிதாகத்தோடு இருக்க, சபையை கட்ட இவர்களுடைய தங்களுடைய நேரங்களை செலவழிக்க, ஆண்டவரே கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர், குடும்பங்களிலே சமாதானம் நதியை போல ஓடுவதாக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் விலகி, ஆண்டவரை நீரை பரிகாரியாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை கிருபையாய் நடத்துவீராக. இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வரட்டும், ஆசீர்வாதங்கள் வரட்டும், உயர்வு வரட்டும். நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவ அப்படியே செய்து நடத்தும். இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை கரம் பிடித்து நடத்தும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் இடங்களுக்கு நீங்கள் கடந்து செல்லும்படி கேட்கிறோம், உட்காரும்படி கேட்கிறோம். கைகளில் காணிக்கை, தசமபாகம்,
கர்த்தருக்கு படைக்கும்படி கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் கரங்களில் எடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி கொலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என்று சொல்லி களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பற்றும். உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் நடத்தப் போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடும் பொழுது காணிக்கைகளை படைப்போம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. என் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பலன் இல்லாமல் இந்த மாதம் முழுவதையும் நாம் கடக்க முடியாது. ஆவியின் பலனுக்காக ஆவியானவரே, நல்ல ஆண்டவரோடு இந்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆலயமாக மாற்றி அதற்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, பக்க பலனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தை நடத்த, எங்கள் தொழில்களை நடத்த, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி ஆண்டவரே, நீர் இல்லாமல் வேதத்தை நாங்கள் படிக்க முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண முடியாது. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு எங்களை புதிதான உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரோட இணைந்து எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து, கத்தாவே, எனக்கு உம்முடைய வல்லமை தேவை. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தினால் என்னை நடத்தும். அந்த அபிஷேகம் என் கூட இருக்கட்டும்.
அந்த அபிஷேகம் என் கூட இருக்கிறத, அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறத நான் அதிகமாக உணர உதவி செய்யும். நான் வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு இராதபடி, ஆவியானவரே நீர் ஆழ்த்தத்துவம் உடையவர், நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே, என் கூட வந்து தங்கியிரும் அப்பா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, மற்ற எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்தினால ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லோரும் வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆவியானவரே தெய்யாமாலபா சாந்தர கத்தாரபா, கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கத்தாரபா கத்தலபா ஹமக்கரபா. சில மனதில் உள்ள குழப்பங்கள் உன்னை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்குள்ள ஆவியானவர் ஒரு தைரியத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு பக்க பலமாக நிற்கிறதை நீ காண்பாயாக. ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் இப்பொழுது நம்முடைய மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய கிரியைகளை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறார். நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, தாதாராபா ஹராபா, நீர் வெறும் ஆவி, அசைவாடு ஆவி அல்லப்பா, நீர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர், என்னோடு கூட பேசுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறார். ஓ ரஹாசா, உன் மனதை, உன் ஆவியை, உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை. ஆத்தாரா காத்தாலாபா, மேலே பால்கனியில், இந்த எல்லா இடங்களிலும் ஒரு கத்தாராபா ஹானபாலபா. ஓ ராக்கா சாக்காத்தாரா, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள வரட்டும். இந்த நேரத்தில் உம்மை மதிக்கிற மதிப்பு கொடுக்கப்பட உதவி செய்தரலும். உம்மை கனப்படுத்துகிறோம். ஆரஹாந்தரா காத்தாரபா, சபைக்கு உரியவரே, சபையை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆண்டவரே நிரப்புகிற நிறைவான அந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆரபஹான மாலபா, கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் அளவை உனக்கு அதிகரிக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவரே அந்த அளவை அதிகரித்தரலும். என்னை ஆண்டவரே ஆழத்தில் கொண்டு போகும், ஆழத்தில் கொண்டு போகணும், கரையில் நிற்கக்கூடாது. ஏசப்பா, எனக்கு நல்ல அனுபவங்களை தாரும், வெளிப்பாடுகளை தாரும். வேத வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் வரட்டும். என் குடும்பத்தை நடத்துகிற தேவ வல்லமை இந்த நாளிலே வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூரமஹாந்தலபா, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கூட இருக்கிறீர். எல்லாரும் உணர்வோம். தி காரா கப சௌகா பகாந்தரி கூஷக்கா பக்கா பக்கபா. கேளுங்கள். என்னை நிரப்பும், என்னை நடத்தும். உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழ என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னால் முடியலை, விட வேண்டிய சில காரியங்களை உன்னால் விட முடியலை. ஆனால் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வார். நீ ஜெபிக்க, எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து, ஓ ரக்க சக்க பாபா, நல்ல ஆவியானவருடைய விடுதலை உனக்குள்ளே உண்டாகிறது. ஆவியானவருடைய விடுதலை தீக்காரா தருதனமா சரபரமானமா. எல்லாரும் ஆவில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கூரபகா சக்கத்தலபரபா. நல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஊதாராபா கந்தரபா கரபா. ஓ ரங்கா சக்கத்தலபக்கரபா. ஓ ரங்கரபா கத்தரபா லீகாலபகமா. ஓ ஷதரபா. ஓ ரமா கத்தரபா லகத்திரியாந்தரபா. ஓ ரமா கரபா ஷதரபா கரபா கத்தரபா கத் ஷமானி மீனமா ஹாந்துரிபி தரபா கத்தரபா கரபா.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்களை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்களை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி, ஆவியானவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு இன்று தாரும். இந்த மாதம் முழுவதில் நடக்கிற இந்த உபவாச ஆராதனைகளில் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு நீர் நடத்துகிற பிரகாரம் கலந்து கொள்ள உதவி செய்யும். நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர், இந்த உபவாச நாட்களில், இந்த மாதம் முழுவதிலும் மார்ச் 12 வரைக்கும் இருக்கிற இந்த உபவாச நாட்களை நாம் அதிகமாக முக்கியப்படுத்தி சபையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தர ஆண்டவர் கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுவோம். நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை உயிர்ப்பி, நான் எவ்வளவோ மாறணும், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணணும், நான் எவ்வளவோ உம்மோடு ஐக்கியப்படணும், எவ்வளவோ உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், நான் எவ்வளவோ பரிசுத்தமாக வாழணும், எவ்வளவோ என் சுயம் ஆண்டவரே சாகணும், எவ்வளவோ நான் முழுவதும் அர்ப்பணிக்கணும், நான் எவ்வளவோ முழு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கையை மாற்றித்தாரும், உலக ஆசைகளெல்லாம் வெறுத்து உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தாரும், விடாமல் ஜெபிக்கிற ஒரு ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை சபையில் கொடுக்க, குடும்பத்தில் கொடுக்க, குடும்பங்களிலே கர்த்தருடைய ஒரு மாற்றம் உண்டாக, கர்த்தர் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் அவைகளெல்லாம் செய்வாராக. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக, ஊழியத்தில் மறுரூபம் உண்டாக. இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆவியானவர் மக்களோடு இடைப்படணும், ஆவியானவர் இடைப்படணும். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பல வேலைகளில், ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது ஆண்டவரே, நடக்கிற இந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதில் வைத்து நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆசீர்வதித்தருளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன்னுடைய கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி தன்னுடைய பலனை தரும். வானம் தன் பனியை தரும். வானம் தன்னுடைய பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இதையெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றோம். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போம். சகரியா 8:12 அதை போடும்படி கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியாரும் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 10 தடவை அதில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை விவரித்து எனக்கு தெரிய வேண்டும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குது என்பதை ஆண்டவர் எனக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் வைக்காமல் நாம் வாழ வேண்டியது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திலும் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து விசுவாசத்தோடு வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது, எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதன் மத்தியிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் தொடர்ந்து நம்முடைய எதிர்காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதற்கு வேண்டிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை உயிர்ப்பித்து நமக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராய் எருசலேமை நான் கட்டுவேன், மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த கட்டுவதிலே வைராக்கியமுடையவராய் இருக்கிறார். அந்த நகரத்தை நான் மறுபடியும் புதுப்பிப்பேன், கட்டுவேன். என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். என் ஜனங்களை நான் மறுபடியும் விடுவிப்பேன். என் ஜனங்களுக்கு நான் செழிப்பை கொடுப்பேன். என் ஜனங்களை நான் புதுப்பிப்பேன். என் ஜனங்களை நான் மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த அதிகாரங்களில் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். விதைக்கும்போது சமாதானம் இருக்கணும். விதைக்கும்போது காற்றடித்தால், விதைக்கும்போது
பெரும் மழை பெய்தால் விதைக்கும்போது பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த விதை அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் விதைக்கும்போது சமாதானமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விதை பற்றி நாம் படிக்கும்போது வசனமாகிய விதை, அந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்தால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த விதையை நாம் வழியருகே விதைத்தால், கற்பாறையில் விதைத்தால், முள்ளுகளில் விதைத்தால் அவைகள் நெருக்கி போடப்படுகிறது. அது வளர முடியாமல் அது காய்ந்து போகிறது. பறவைகள் வந்து அதை எடுத்து கொண்டு போய்விடுகிறது. விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக, ஒரு சமாதானமுள்ள ஒரு விதையாக விதைக்க ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ரெண்டாவது, பணமாகிய விதை. 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கும்போது பணமாகிய விதையை பற்றி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:10 வாசியுங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவனுக்கு விதை, அதாவது அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் அது கொடுக்கிறதை பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். யார் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொடுக்கிறாங்களோ, விதைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறதற்கு உனக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, உண்மையாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்ததில், ஆண்டவர் கொடுத்த விதையாகிய அந்த பணத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி, அதை பெருக பண்ணி, நீதியின் விளைச்சல்கள் உனக்குள்ள பெருகி வருகிறதை காண முடியும். உன் வாழ்க்கையில் நீதியான வாழ்க்கை வாழ, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அந்த விதையை சமாதானமுள்ளதாக மாற்றி தருகிறார். அது மாத்திரமல்ல, விதை என்று நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 6:8 நம்ம வாசிக்கும்போது, மாம்சத்துக்கென்று விதைக்கிற விதை, ஆவிக்கென்று விதைக்கிற விதை. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பாய். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும், மாம்சத்துக்கென்று விதைக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் பலவிதமாக இருக்கிறது. அசுத்தமான காரியங்கள், காம விகாரம் போன்ற பொல்லாத ஆவிகள், பகைகள், விரோதங்கள், வன்கண், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை விதைத்து விடக்கூடாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகினால் ஆண்டவரே, நல்ல காரியங்களை நாங்கள் விதைக்க, நன்மையானவைகளை விதைக்க, ஆவிக்குரிய காரியங்களை விதைக்க, அந்த விதைப்புக்கு நீர் சமாதானமுள்ள ஒரு பலனை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உன் விதைப்புக்கு சமாதானமுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் சமாதானத்தோடு கூட விதைக்கிற வாழ்க்கை ஆண்டவர் இந்த மாதத்தில் தருவாராக. ரெண்டாவது, உன் திராட்சை செடி கனி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் கனியை கொடுக்கணும். எத்தனையோ போராட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. நாம் செய்கிற வேலை, நமக்கு வர வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை தடை பண்ணுகிற பிசாசு எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் திராட்சை செடி கனி கொடுக்கும். உன் திராட்சை தோட்டத்தை நீ நாட்டி அந்த கனியை புசிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அந்த கனியை இந்த மாதத்தில் கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் கனி கொடுக்க வேண்டும். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாம் கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த
வருமானங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதற்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். நீ நடுகிற செடி, நீ வாழ்க்கையில் நீ செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உன் திராட்சை செடி கனி கொடுக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களாமே? அதை கொத்தி அதற்கு எரு போட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அது கனி கொடுக்க ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை நாட்டினாரே, ஆனால் அது நல்ல கனிகளை கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நல்ல கனி கொடுப்பதற்கு அநேக காரியத்தை அவர் செய்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த தோட்டத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் அதை வேலி அடைத்து, அதை வேலி அடைக்கிறார். அந்த தோட்டத்தை வேலி அடைக்கலைன்னா அந்த தோட்டத்தை பல விதமான காரியங்கள் மேய்ந்து போடும். தோட்டத்தை வேலி அடைக்கிறார். ஆமேன். ரெண்டாவது, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதில் உள்ள கற்கள் பொறுக்குகிறார். வேண்டாத கல்லுகள் முள்ளுகள் அந்த இடங்களில் இருக்கும்போது அவைகளெல்லாம் அதை பொறுக்குகிறார். அடுத்தது, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, செடிகளை கொண்டு நல்ல காரியங்களை, அவருடைய சுபாவங்களை நமக்கு அவர் தருகிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அந்த கோபுரத்தை அதில் கட்டுகிறார். கோபுரம் எதுக்கு கட்டப்படுகிறது? அந்த திராட்சை தோட்டத்தில் எந்த விதமான பறவைகளோ மற்ற விதமான காரியங்களோ வந்து அதில் பூவும் பிஞ்சுமா பழமாக இருக்கிறத அது கெடுத்து விடாதபடி அங்கே கோபுரம் கட்டி அதை பாதுகாக்க, அங்கே இருந்து கவனித்து கொண்டிருக்க, அந்த தோட்டத்தை நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக அதில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, ஆலையை உண்டு பண்ணி போதும், அதில் ஆலையை உண்டு பண்ணுகிறார். எதுக்கு? விசுவாசத்தோட அந்த தோட்டத்தில் கிடைக்கிற அந்த கனியை ஆலையிலே போட்டு அந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒன்றாக அதை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கவும், உங்களுடைய மற்ற எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உன் திராட்சை செடி கனி கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நல்ல பலனை தரும், அது நல்ல கனி கொடுக்கும். ஆமேன். ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஆண்டவர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ள அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். அதனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கனி உள்ளதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி, இந்த உலகத்தில் ஆண்டவர் பூமியை படைத்தார், இந்த பூமியை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நல்ல கனி மரங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் நாட்டி அது கனி கொடுக்க, அது நல்ல செழிப்பாக அந்த பூமி இருக்கும்படி ஆறுகளை அதற்கு உண்டாக்கி எல்லாவற்றையும் அது செய்து வந்தார். ஆனால் என்னைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு அந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பூமி பலனை தருவதற்கு, நல்ல பலனை தருவதற்கு, ஆசீர்வாதம் தருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்களோ அநியாயங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் அதை மாற்றுவாராக. பூமி தன் பலனை தரும். பூமியை கர்த்தர் உண்டாக்கி அதை ஆசீர்வதித்தார். பூமியை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆதியிலே இருந்து பார்க்கிறோம். அடுத்தது, வானம் தன் பனியை என்ன செய்யும்? தரும். வானத்திலிருந்து பனி உண்டாகும். வேதத்தில் மனிதனை ஆண்டவர் படைக்கும்போது பனி பெய்திருந்தது. அந்த பனியிலிருந்து தான் அந்த மனிதனை உருவாக்கினார். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு உருவத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் என்பதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் பனியை பற்றி பேசும்போது உபாகமம் 32:2 வாசிக்கும்போது, வானத்திலிருந்து வருகிற பனியைப் போல ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள்
நமக்கு பனியைப் போல வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து வருகிற பனியைப் போல ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தும், நம்மை வழி நடத்தும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் இதையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையை கொடுக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய விதைப்பு சமாதானமாக இருக்க, நம்முடைய திராட்சை செடி கனி கொடுக்க, நம்முடைய பூமி பலனை தர ஆண்டவர் வானத்திலிருந்து பனியை நமக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்க கைகள் திடப்பட கடவது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதமாக நீர் வைப்பீர், நான் உங்களை ரட்சிப்பேன், நீங்க பயப்பட வேண்டாம். கை உயர்த்தி ஆமேன். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்க கைகளை என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை தொடர்ந்து விடுதலையாக்குவேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை இப்பொழுது பிரித்தெடுத்திருக்கிறேன். ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் சாபமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை திடப்படுத்துவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா, நீர் எங்களை ரட்சிக்க எங்களை அழைத்திருக்கிறீர், நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று நீர் சொல்லுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது பயங்கள் வருகிறது, ஆனால் நீங்கள் திடமாயிருங்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், உற்சாகமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேயர் தேசத்தில் இருந்தபோது, அவன் விக்கிரக ஆராதனைக்கு பின்னால் இருந்தபோது அவனை ஆண்டவர் அழைத்தார். இந்த ஆபிரகாம் அவனை அழைத்து அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்றுறதுக்கு ஆபிரகாம் ஒன்றையும் அவன் செய்யலை. ஆண்டவருடைய அழைப்பு அவன் மேலே இருந்தது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால், ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நாம் எதையோ செய்ததினால் அல்ல, நம்ம குடும்பம் எதையோ செய்ததினால் அல்ல. ஆதியிலே தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களை என்னை அழைத்திருக்கிறார், உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கைகளை அவர் திடப்படுத்துகிறார். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட சொல்லும்போது ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு உன் மேலே விசேஷமாய் இறங்கி வருகிறது. ஆகினாலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள மற்ற பணங்கள், மற்ற கார்கள், வசதிகள் அல்ல, அவைகள் நமக்கு தானாய் ஆண்டவர் தருவார், அது பின்னால் வரும். ஆனால் உன்னை ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதே. உனக்குள்ளே இருக்கிற சமாதானம், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ், உனக்கு இருக்கிற பிரச்சனையின் நடுவே உனக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பார். ஒரு பிரச்சனையின் நடுவே உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், உன் தலை உயர்த்தப்படும். ஆமென். உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். நீ தலை குனிந்து போவதில்லை, உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய கரத்தை நீ பார்ப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள், பயப்படாமல் இருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும்படி
திரும்ப உங்களை நான் நினைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், திரும்ப நினைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நன்மை உங்களுக்கு இருந்தது, ஆனால் அது இடையிலே ஏதோ பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் திரும்ப உங்களுக்கு நன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையில் நீ போன பாதைகள், உனக்கு வந்த தீமைகள், இவையெல்லாம் நன்மையாக மாற்றுகிற ஒரு ஆண்டவருடைய கரத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நன்மை செய்கிறவர் நீர், ஆண்டவரே நன்மை செய்கிற தேவன் நீர், எனக்கு திரும்ப நன்மையை தருவேன் என்று வாக்களிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வமே, இந்த மாதத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் நிறைவேற்றி தருவீராக. 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும், 4ஆம் மாசத்துல உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசமும், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசமும், 7ஆம் மாதத்தில் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசமும், 10ஆம் மாதத்தின் உபவாசம் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும், யூதா வம்சத்தாருக்கு அது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். நல்ல பண்டிகைகளாக அது மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இந்த உபவாசங்கள் எல்லாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பண்டிகைகளாக மாறி போகும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அதை அப்படி மாற்றுவார் என்று எழுதப்பட்ட வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் சிநேகிக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று சத்தியத்தை சிநேகிக்கணும், 2வது சமாதானத்தை சிநேகிக்கணும். சத்தியம் என்பது உண்மை, ஆண்டவருடைய வார்த்தை, அது சத்தியம். ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். என் வசனமே சமூலமும் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியம், அதை நாம் சிநேகிக்கணும், உண்மையை சிநேகிக்கணும். 2வது சமாதானத்தை சிநேகிக்கணும். இந்த உபவாச நாட்களில் நம்ம இந்த 2 காரியத்தை சிநேகித்து ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து இந்த மாதத்தில் ஜெபம் பண்ணும்போது அது சந்தோஷமாக மாறிவிடும், அது பண்டிகையாக மாறும், அது மகிழ்ச்சியாக மாறும். ஆமென். நாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நேரமாக மாற்றுவார், பண்டிகையான நேரமாக மாற்றுவார். ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தை செய்யும் என்று முழு மனதோடு விசுவாசிப்போம். தேவ சன்னிதானத்தில் ஒரு பொருத்தனையோடு, ஒரு உண்மையோடு ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு அருளி செய்வார். ஆகினால இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் சகரியா 8:12 நாம் வாசிப்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி உன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும், பூமி உன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இவைகளெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் கட்டளை கொடுத்து அவர் தர வேண்டிய அத்தனை காரியத்தையும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஆகினால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நமக்கு நன்மையை ஆண்டவர் திரும்ப தருவார். நாம் செய்கிற உபவாச ஜெபங்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல பண்டிகையாக அது மாறிப்போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆண்டவர் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கண்களை மூடி எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பலனை தரணும், எந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், எந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசணும், இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் நல்லவர், தம்முடைய கிருபைகளை அருளி செய்கிற ஆண்டவர். ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. சூரபா கத்தலா பாக்கபா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். இந்த மாதம் முழுசும் ஆண்டவரும் விதைப்பு சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணும், என்னுடைய தொழிலில் சமாதானம் வேணும், நான் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானம் எனக்கு வேணும். சமாதானம், சமாதானம். ஓராக்கா சௌக்கரபா ரபா கால ஹாந்தராக்கா. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்வாராக. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. என் திராட்சை செடி கனியை கொடுக்கணும்ப்பா, என் வேலையில் நான் கனியை பார்க்கணும், என் பிஸ்னஸில் கனியை பார்க்கணும், என் குடும்பத்தில் கனியை பார்க்கணும். ஆண்டவரே, நீர் கனியைத்தான் தேடுகிறீர். கனி கொடுக்கும் என்று நினைத்து அதை கொத்தி எரு போட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக, மகிமைப்படுத்துவாராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தருடைய வல்லமையின் கரம், கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஹல்லேலூயா நம்முடைய மத்தியில் இருக்கட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஓ ராங்கா சாக்காதாரா பக்காரபா ஓலா மகாந்தாரா காந்தாரா கத்தலா பக்காரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி தன் பலனை தரும் ஆண்டவரே. இந்த பூமி இந்த உலகத்தில் ஒரு நாள் சபிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மரித்து உயிரோடு எழும்பி மறுபடியும் ஆண்டவரை எங்களுக்கு கனி கொடுப்பதற்கு எல்லா வாழ்க்கையும் நீர் திரும்ப கொடுத்திருக்கிறீர். அதை விசுவாசிக்கிறோம். சாபங்களை நீர் மாற்றி போட்டி. எல்லா சாபங்களும் மாறி போனது. எங்கள் மேலே சாபங்கள் இல்லை, முன்னோர்களின் சாபங்கள் இல்லை, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சிலுவை மரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். சகல சாபங்களை நீர் மாற்றி போட்டி. பூமி பலனை தரணும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பலன் உண்டாகட்டும். வானம் பணியை தரட்டும் ஆண்டவரே. அது செழிப்பாக மாற்றட்டும். எங்களுடைய எல்லா ஆண்டவரே காரியங்களுக்கும் பரத்திலிருந்து நீர் வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பி விசுவாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு நாங்கள் விளக்கங்களை எதிர்பார்த்து கொண்டிராதபடி கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை நம்ப உதவி செய்யும் ஆண்டவரே. விசுவாசிக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பலன் நம்ம மேலே இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நல்ல ஜெப வாழ்க்கையை தாரும். நல்ல ஆண்டவர் அபிஷேக வாழ்க்கையை தாரும். நல்ல ஊழியம் செய்கிற வாழ்க்கையை தாரும். நல்ல ஜெபிக்கிற உபவாசித்து ஜெபித்து 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 அது பண்டிகை நாட்களாக மாறட்டும். உபவாசம் நாங்கள் கஷ்டப்பட்டு வராதபடி உபவாசம் எங்களுக்கு சந்தோஷமாக மாறட்டும். உபவாசம் ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். உபவாசம் எங்களுக்கு பண்டிகை நாட்களாக மாறட்டும். அதை மாற்றி தருவீர் ஆண்டவரே. இப்பொழுது அழும்போது நீர் எங்களை சந்தோஷமாய் மாற்றுவீர். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பதில் வரும் என்று விசுவாசிக்கிறோம். சும்மா வெறுமையாக வந்து இந்த இடத்துல ஏதோ ஊழியர்கள் சத்தமிடுகிற நேரமல்ல ஆண்டவரே. நீர் பதில் கொடுக்கிற ஒரு நேரமாக நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆவியான கைகளை உயர்த்தி ஜெபம் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியரும் அபிஷேகத்தோட ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபம் நடத்த, ஆண்டவரே நல்ல ஆயத்தத்தோடு ஜெபம் நடத்த, நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி இந்த ஜெபம் நடக்க உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் தியாகத்தோடு வந்து ஜெபங்களை நடத்த, ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என்னில் ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், சபையில் ஒரு எழுப்புதல், பட்டணத்தில் ஒரு எழுப்புதல், தேசத்தில் ஒரு எழுப்புதல், உலகத்தில் ஒரு எழுப்புதல், ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு எழுப்புதல், வாலிபர்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்களில் உண்டாகட்டும். எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஓய்கோஸெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கும் போது அவர்களை நீ தொடுவீராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சபையை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் சபையை பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் இருப்போம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகும்போது அப்படியே உட்கார்ந்துருங்கள். யாருக்காவது இந்த பந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், முழுவதுமாய் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் கையில் இந்த பந்தி கிடைக்கலைன்னா கை வைத்து காண்பிக்கும்படி கேட்கிறோம். கரம் வைத்துங்கள். பந்தி கிடைக்கலைன்னா அந்த இடத்துல எழுந்து நில்லுங்கள். பந்தி கையில் இந்த அப்பம் ரசம் கிடைக்கலைன்னா எழுந்து நில்லுங்கள். உங்கள் கையில் அதை கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலே பால்கனியில் யாருக்கு கிடைக்கலனாலும் அதை வாங்கி கொள்ளும்படி அன்பாக கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது இந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது எல்லாருக்கும் கிடைத்து விட்டதா? ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சாட்சியோடு கூட வாழுகிறவர்கள் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா இதை எடுக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாத்திரத்தை கையில் ஏந்தி நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாது என்று பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாய். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாய். தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவை
இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து அதை புசித்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த அப்பத்தை கையில் ஏந்தி, ஆண்டவரே, அர்த்தத்தோடு இதை நான் புசிக்க உதவி செய்யும். உம்மையே எங்களுக்காக அர்ப்பணித்தீர். உம்முடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம், பாவமே இல்லாத சரீரம். எங்கள் வாழ்க்கையில் பாவங்களை மன்னித்திருக்கிறேன். நாங்களும் எந்த பாவங்களுக்குள்ளேயே நிலைத்திராதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய அன்பை பார்க்கிறோம். உம்முடைய வருகையை நாங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறோம். இது நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இணைந்து ஐக்கியத்தோடு, இது ஒரு ஐக்கியத்தின் பாத்திரம், இது ஒரு ஐக்கியத்தின் அப்பம். ஆண்டவரே, ஓ காட், நாங்கள் அநேகராக இருக்கிற நாம் உம்முடைய சரீரத்தோடு இணைந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு தலையாய் இருக்கிறீர். தேரபாகாலாபா, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. நீ இந்த நேரத்தில் தானே சுகத்தை பெற முடியும். இந்த நேரத்தை தான் உன் பலவீனங்கள் எல்லாம் மாற முடியும். உன்னை பலப்படுத்துவார். உன் மேலே ஆண்டவர் தம்முடைய கிருபை அனுப்புவார். நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து அவரை நினைத்து நாம் எல்லாரும் இந்த சரீரமாகி இந்த அப்பத்தை நாம் புசிப்போமாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். அந்த இரத்தம் நம்மை அவர் அண்டை நெருங்கி வர உதவி செய்கிறது. அவர் இரத்தம் சாத்தானை ஜெயித்திருக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசி நன்மையானவைகளை பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாத்திரத்தை தோத்திரம் பண்ணி பானம் பண்ணுவோமாக. தொடர்ந்து உபவாச ஜெபம் உடனே நடைபெறும். உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் இந்த பக்கம் வாருங்கள். ஊழியர்கள் முன்னாலே வரும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய. கைகளை வைத்து எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக எல்லோரும் கைகளை வைத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் இந்த வாரத்தில் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி அடுத்த வாரம் எக்ஸாமுக்காக ஜெபம் இருக்கிறது. இலக்கியா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆனந்தத்திரா யூபிஎஸ்சி எக்ஸாம், வேதவள்ளி தோல் அலர்ஜி நீங்கள், சுனில்குமார் திருமண தடைகள் நீங்கள், வசந்தகுமார் வேலை ப்ரமோஷன் கிடைக்க, பிரகாசம் அரசாங்க வேலை கிடைக்க, சதீஷ் வாய் கேன்சர் சுகமாக, ரேச்சல் லோ பிபி சுகமாக, நடராஜன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற, குமரேஸ்வரி, பாத்திமா, அசோக் பிரம்மா சரீர சுகத்துக்காக, ரகு விபத்து ஏற்பட்டு கால் எலும்பு உடைந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம். இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்க, ரகுவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய, அஸ்தமி 2 கிட்னியும் நன்றாக செயல்பட, கோகிலா கேன்சர் சுகமடைய, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பிரிவினை நீங்கள், திருமண தடைகள் நீங்கள், குழந்தை பாக்கியம் உண்டாக, ரட்சிக்கப்பட, கடன் பிரச்சனை மாற, பிறந்த நாள் திருமண நாள் ஆசீர்வதிக்கப்பட. எல்லா 2 கைகளை உயர்த்தி, மிருதுபாஷினி அம்மா என்கிறவங்க கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்த, அவனுடைய மகனை கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்த. எல்லாரும் 2 கை வைத்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாய் நீ சந்தித்து வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உபவாச ஜெபங்கள் தொடர்ந்து
ஆசீர்வாதமாக நடக்கட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு மகிமை அடையட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,